பெண்கள் தான். இப்ப இவங்களுடைய அதிபதி செவ்வாய், சந்திரன் செவ்வாய். விருச்சிக ராசியா இருக்கிறீங்கன்னா உங்க சந்திரன் அங்க விருச்சிகத்துல இருக்கும், அது செவ்வாய் வீடாகவும் இருக்கும். லக்னாதிபதி இவங்களுக்கு செவ்வாய், அங்க சந்திரனும் நீசம். இவங்களுடைய லைஃப் பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை ரொம்ப பெரிய கனவுகளோட திருமண வாழ்க்கைக்கு அந்த திருமண பந்தத்துக்கு நுழைவாங்க. நல்ல கணவர், நல்ல ஒரு மாமனார் மாமியார், ஒரு இன்னொரு வாழ்க்கைக்கு நம்ம நுழையிறோம். நம்ம இந்த வாழ்க்கையில நம்ம கணவருக்கு உறுதுணையா இருந்து நம்ம எல்லா வகையிலையும் ஒரு உற்ற துணையா இருந்து அவங்க குடும்பத்தையும் நம்ம குடும்பமா பாவிச்சு நம்ம ஒரு நல்ல மருமகள்ன்ற பேர் எடுத்துடணும், நல்ல மனைவியா நடந்துக்கணும், ஒரு தாயாக அந்த வீட்டுக்கு நம்ம ஒரு மருமகளாக நம்ம செயல்பட்டணும்னு ஒரு பெரிய கனவோட அந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மிக குறுகிய காலத்திலேயே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நம்மளை ஏமாத்திட்டாங்கன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. இந்த கணவரால் மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாயிடுவாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல கணவரால் மனவேதனை அடைகிறோம், கணவர் உறுதுணையா இல்லை, நம்ம ஏமாற்றப்பட்டோம், நம்ம நினைச்சபடி வாழ்க்கை அமையலை, அதுக்குள்ள குழந்தைகளும் உருவாயிட்டாங்க. வாட் நெக்ஸ்ட்? அங்கதான் அந்த விருச்சிக ராசி பெண் பூ ஒன்று புயலாக மாறுறது. பெண் தன்மை எல்லாம் உடைஞ்சு நசுங்கி ஏமாற்றப்பட்டு இடிஞ்சு உட்கார்ந்து இனி நானே எல்லாம். இந்த குழந்தைகளுக்கு அம்மா மட்டும் இல்லை, நம்ம குழந்தைக்கு நாம தான் அப்பா. இந்த வீட்டுக்கு மருமக இல்ல, நாம தான் மருமகன். இந்த வீட்டுக்கு மகனா இருந்தவன் வேஸ்டா இருக்கான், இந்த வீட்டுக்கு நாமளே மகனா இருப்போம். ஒரு ஆணுக்கு ஆணாக, பெண்ணுக்கு பெண்ணாக எழுந்து நின்று ஓகே இப்படி ஆயிடுச்சு, இதை நம்ம சரி கட்டுறோம் அப்படின்னு அந்த குழந்தைகளை அவங்க அப்பா இந்த குடும்பத்துக்கு ஒரு பில்லரா இல்ல அப்படிங்கிறத அந்த குழந்தைகள் உணர்ந்துடாம, அப்பாவுடைய ஸ்பரிசம் இல்லாம நம்ம இருக்கிறோம்ன்றது அந்த குழந்தைங்க உணர்ந்துடவே கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்து அப்பாவுக்கு அப்பாவா அம்மாவுக்கு அம்மாவா அப்படியே அனுசரிச்சு அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டு வருவாங்க. ஸ்கூலுக்குலாம் போய் நிற்பாங்க, காலேஜில் போய் நிற்பாங்க, குழந்தைங்களோட எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துக்குவாங்க. அதே போல அந்த குழந்தைங்க மனசுல அப்பா மேல ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்றதுலயும் கவனமா இருப்பாங்க. அப்பா வேலையா இருப்பாரு, நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கொண்டு வருது. ஏன்னா செவ்வாய் தான் அங்கே அதிபதி. அப்ப செவ்வான கணவனுக்கும் எனக்கும் 1000 பிரச்சனை இருக்கும். ஆனா அந்த குழந்தைங்க நம்ம கணவனை மதிக்கணும், நம்ம பிரச்சனை நம்மளோட அப்படின்னு கணவனை பத்தி குழந்தைகள்கிட்ட விட்டு கொடுக்காம பேசுவாங்க. அப்பா நல்லவர் தான், அப்பா என்கிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துருக்காரு, நமக்காக வெளில போயிருக்காரு, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், நீங்க அப்பாவை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உயர்ந்த பண்பு எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருச்சிக பெண்கள்கிட்ட இருக்கும். தன் கணவனை மற்ற இடங்கள்ல விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அதிபதி செவ்வாங்க, கணவனுக்காக நிக்கிறது. எங்க வீட்டுக்காரர் போல அது பொய்யா கூட ஒரு பகட்டா கூட சொல்லுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கு ஹஸ்பண்ட் வரமாட்டார், நீ போமா நான் ஏன் வரணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை அவமதிச்சிருவார். வீட்டுக்குள்ள கத்திட்டு திட்டிட்டு கணவன் சண்டை கூட போட்டுட்டு அதே திருமண ஃபங்க்ஷனுக்கு தனியாளா போய்